முதுகலை ஆசிரியர் தேர்வில் குறிப்பாக அனைத்து பாடப்பிரிவை சார்ந்தவர்களுக்குமான எஜுகேஷன் மெத்தடாலஜி பகுதியில நம்ம பல தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல யூனிட் 1ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ பிரைமரி, பிரைமரி, இன்வெலிசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன், இது தொடர்புடைய தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல குறிப்பா இந்த கல்வி தொடர்புடைய செயல்பாட்டுகளுக்காக அரசினால் அமைக்கப்படக்கூடிய பல்வேறு கமிட்டிஸ் இருக்காங்க. இந்த கமிட்டிஸ் குறிப்பிட்ட ஒரு கல்விக்கு, அது செகண்டரி எஜுகேஷன் இருக்கட்டும், ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இருக்கட்டும், இல்ல பிரைமரிக்கு எந்த விதமான கமிட்டிஸ் என்ன விதமான செயல்பாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில ப்ரீ பிரைமரி, அதே மாதிரி செகண்டரி தொடர்புடைய பல்வேறு வினாக்கள் ப்ரீவியஸ் தேர்வுல உங்களுக்கு வினாக்களாக கேட்டிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு கமிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா விரிவான அறிக்கை அவங்க அரசுக்கு சமர்ப்பிப்பாங்க. ஆனா அரசு அதுல எதெல்லாம் செயல்படுத்த முடியுமோ, அது எது சரியா வரும் அப்படின்றது உகந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில அவங்க வெளியிடுவாங்க. இது இது செயல்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப செகண்டரியா இருக்கட்டும், இல்ல ஹையர் செகண்டரியில பல்வேறு கமிட்டிகளை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கமிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல தொடங்கப்பட்ட கமிட்டி, அதனுடைய ஹெட்டர்ஸ் யாரா இருக்காங்க. குறிப்பா ஹண்டர் கமிஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 1882ல தொடங்கப்பட்ட ஒரு கமிட்டி. ஆக்சுவலா இது யார் அமைக்கிறா அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்த கமிட்டி அமைக்கிறாங்க. அப்ப பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல பார்த்தோம்னா இந்த மெக்காலேயினுடைய கல்வி முறைகள்ல சில மாற்றங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. அதை பற்றியான வினாக்கள்லாம் நமக்கு தொடர்ச்சியாக வினாக்கள் வருது. ஸோ இந்த அமர்வுல நம்ம எதை குறிப்பா பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. இது 1964, 66ல இந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கமிட்டியுமே என்ன அப்படின்னா, அதாவது குறிப்பாக பள்ளி கல்வியில இருந்து உயர்கல்வி வரைக்கும் அமைக்கப்படக்கூடிய கமிட்டி. இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்றது குறிப்பா யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. இருந்தாலும் கூட அவங்க அந்த கமிட்டியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரைமரி தொடர்புடையதாகவோ இல்ல செகண்டரி தொடர்புடைய தகவல்களையும் அவங்க கொடுப்பாங்க. அப்போ ஒரு கமிட்டி என்பது கல்வி தொடர்புடைய பல்வேறு விஷயங்களை கொடுத்தாலும் கூட அரசு எல்லாத்தையும் செயல்படுத்தணும் தேவை கிடையாது. ஆனா ஒரு சில விஷயங்களை அவங்க செயல்படுத்துறாங்க. அதனுடைய அடிப்படையில கேட்கப்படக்கூடிய வினாக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 1964, 66ல அமைக்கப்பட்ட இந்த கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன், இதனுடைய ஹெட்டட் யாரு, அதனுடைய தலைவர் அப்படின்னு பார்த்தோம். ஜென்ரலா எல்லாருமே நம்ம கோத்தாரி கோத்தாரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எப்போதுமே நீங்க படிக்கும்போது எப்படி ஒரு பிசிக்ஸ்லயோ இல்ல கெமிஸ்ட்ரிலயோ அந்த யூனிட் படிக்கிறோமோ, இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா லிட்டர்ஸ் படிக்கிறோமா, மீட்டர்னு படிக்கிறோமா, மில்லி மீட்டர் அப்படின்னு படிக்கிறோமா, அது எது முக்கியமோ அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு பேரை படிக்கும்போது அந்த பேருடைய ஃபுல் இதையும் படிக்கணும். இப்ப டாக்டர் முதலியார் கமிஷன், ஏஎல் முதலியார் அவர். அதே மாதிரி டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அப்படின்றவர் தான் இந்த கமிட்டிக்கு ஹெட்டடா இருக்காங்க. இந்த கமிஷன்ஸ் தன்னுடைய அறிக்கையை அரசுக்கு எப்ப சப்மிட் பண்றாங்க அப்படின்னா 1966ல இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 64ல கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கு, 66ல அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் மேட் காம்ப்ரிஹென்சிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கவரிங் ஆல் தி லெவல் ஆஃப் எஜுகேஷன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரிப்போர்ட்ல எல்லா லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஜுகேஷன் அப்படின்றது ஃபார்மலா நம்ம எங்க தொடங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரியில தான் தொடங்குறோம். ப்ரீ பிரைமரி என்பது ஃபார்மல் கிடையாது. அது படிக்கலாம், படிக்காம இருக்கலாம். ஆனா பிரைமரி வர்றக்கூடியவங்களுக்கு ப்ரீ பிரைமரி அப்படின்றது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அது. அப்ப எல்லா லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குறிப்பா செகண்டரி எஜுகேஷன் தொடர்புடைய தகவல்கள் என்ன அந்த ரிப்போர்ட்ல இருந்துச்சு அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல செகண்டரி எஜுகேஷன்னா என்ன அப்படின்றது முதல்ல புரியணும். செகண்டரி எஜுகேஷனை பொறுத்தளவு 2 விதமான அதுல சிஸ்டம் இருக்கு. ஒன்று லோயர் செகண்டரி, இன்னொன்னு ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லோயர் செகண்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வகுப்புல தொடங்கும் அப்படின்னா 9th கிரேட்ல தொடங்கி 10th கிரேட்ல முடிஞ்சிடும். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு இந்த 2 கிரேடுக்கும் வரக்கூடியது லோயர் செகண்டரின்னு சொல்லுவாங்க. ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்றது 11th and 12th அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செகண்டரி அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு புரியும். இந்த கல்வி, அதாவது செகண்டரி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி என்ன அப்படின்னா, முதல்ல தொடக்க கல்விக்கும்
உயர்கல்வி செல்லக்கூடிய யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு செல்லக்கூடிய காலேஜுக்கு செல்லக்கூடிய உயர்கல்வி இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பாலமா இருக்கக்கூடியது. அப்ப எல்லா கமிட்டியுமே, நான் இந்த கமிட்டி மட்டும் சொல்லல, கல்வி தொடர்புடைய அமைக்கப்பட்ட பல்வேறு கமிட்டிஸ் குழுக்கள் வந்து தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல்வியில அது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நீங்க இந்த செகண்டரி எஜுகேஷன்ல தொழில் சார்ந்த கல்வியை நீங்க வைக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. குறிப்பா தொழில் சார்ந்த கல்வின்னு சொல்றாங்க. ஸ்கில் பேஸ்டு தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா இந்த கல்வியை முடிச்சு வர்றவங்க தன்னுடைய அடுத்த நிலைக்கு வரும்போது ஒண்ணு உயர்கல்வியை தொடரலாம், இல்ல உயர்கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்படணும். அப்ப உயர்கல்வியை தொடர முடியாத மாணவர்களுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய செகண்டரி எஜுகேஷன் பயன்படணும். அப்ப வேலை சார்ந்த கல்வி. அப்ப வரும்போதே திறனோடு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திறனோட வர மாதிரிக்கு ஒரு கல்வியை தொழிற்கல்வி பேஸ் பண்ணி ஒகேஷனல் எஜுகேஷனை பேஸ் பண்ணி நீங்க கல்வியை கொடுக்குற அகடாமிக் ஸ்ட்ரீம் மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்றதான் ஒட்டுமொத்தமா எல்லா கமிட்டியுமே அதிகமா சொல்லுவாங்க. நீங்க எல்லா கமிட்டியோட அறிக்கையை எடுத்து படிங்க, தொழிற்கல்வியை பத்தி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இல்ல ஒருவேளை அவன் அடுத்து இப்ப ஒருத்தர் படிக்க முடியல, உயர்கல்விக்கு போக முடியல, அப்ப நான் இதோட என்னுடைய கல்வியை முடிச்சுட்டு என்னுடைய வறுமை காரணமா நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ஒருத்தன் முடிவெடுக்கிறான் அப்படின்னா, அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கல்வியில இருந்து பெற்ற அறிவை வச்சுக்கிட்டு வேலைக்கு போகணும், இன்கம் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இதனுடைய பேஸ். அப்படி ஒருவேளை அவன் மறுபடியும் இன்னொரு ஒரு விதமான முறை எதை யூனிட் டூல சொல்றாங்க. ஒருவேளை அந்த அந்த மாதிரி படிக்க முடியாதவங்களுக்கு நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கல்வி முறையை தொடங்கி அது மூலமா கல்வி கொடுக்குறாங்க. தொடர்ந்து வந்து அவன் வேலையில இருந்துகிட்டு அதன் மூலமாக தன்னுடைய வாய்ப்பை தன்னுடைய ஸ்கில்ல தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு அதுல கொடுக்குறாங்க. அது ஒரு பகுதி இருக்கட்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கமிட்டிஸ் எல்லாமே திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய செகண்டரி எஜுகேஷன்ல என்ன கல்வியறிவு கொடுக்குறீங்களோ, என்ன அகடாமிக் ஸ்ட்ரீம், என்ன தொழில் கல்வி கொடுக்குறீங்களோ, இந்த ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க எதிர்காலத்துல உயர்கல்விக்கு வரும்போது உயர்கல்வியில எந்த விதமான பாடமுறையை படிக்க போறாங்களோ அந்த பாடமுறைக்கு அடிப்படையாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க இங்க இருந்து புலம்பெயர்ந்து வரும்போது என்ன அப்படின்னா, இங்க படிக்கக்கூடிய கல்வி அறிவு என்பது அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய படிப்புக்கு தொடர்புடையதாக இருக்கணும், கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேஸ்ல தான் எல்லா கமிட்டியுமே அறிக்கை கொடுக்குறாங்க. அப்ப எல்லா கமிட்டியுமே இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க, கரிக்குலம் கலைத்திட்டத்துல பாடத்திட்டத்துல எப்படி விதமான மாற்றங்களை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் எப்படி பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கொடுக்கணும், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், டீச்சர்ஸுக்கு வந்து எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்சென்டிவ்ஸ் எப்படி கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கறது, இது தொடர்புடைய பல்வேறு அறிக்கைகளை அவங்க சப்மிட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த டைவர்சிஃபை டைவர்ஸ்டு கரிக்குலம் அப்படின்னா பல்நோக்கு திட்டம் கொண்டதாக உங்களுடைய கரிக்குல திட்டம் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் கொடுக்குறாங்க. மாணவருடைய தேவையை ஒட்டி தான் இருக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் இதை மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ற வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா பல்வேறு விதமான மாணவர்களுக்கு பல்வேறு விதமான ஆர்வத்தினுடைய அடிப்படையில அவர்களுடைய தேவையினுடைய அடிப்படையில உங்களுடைய கலை திட்டம் என்பது செகண்டரி எஜுகேஷன்ல பல்வேறு விதமானதாக கலை, அறிவியல், காமர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த டைவர்சிட்டி அப்படின்ற விஷயத்துல அவங்க பேசுறாங்க. இப்ப இந்த கோத்தாரி அப்படின்றவர்ல இந்த அறிக்கை வந்து நம்மளுடைய கல்வி திட்டத்துல நிறைய சிக்னிபிகன்ஸ் கொடுக்க ஒரு திட்டம்னு சொல்லலாம். இவங்க இந்த கோத்தாரியை பொறுத்தளவு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 66 அவங்க ரிப்போர்ட்ல மாடர்னைசிங் அப்படின்னு சொல்றாங்க. மாடர்னைசிங் அப்படின்னா புதுமைப்படுத்துதல், புதுமையே புகுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வகுப்பு இன்னைக்கு மாடர்னைசிங் அப்படின்னு வந்தபோது ஐசிடியோட கனெக்ட் ஆகும், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 2020 பின்னாடி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா 2020 கிடையாது, அதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், விர்ச்சுவல் லெபார்டரிஸ் இது எல்லாமே இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் ரூம், சுயம் பிரபா இதெல்லாம் என்ன ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன விதமான கல்வி முறையோட தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னா ஐசிடி என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்ற அடிப்படையில் தான். இன்றைய கல்வியை எந்த வகையிலுமே ஐசிடி இல்லாம கல்வியை மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா வகுப்பறை கற்றல் என்பது ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் மெத்தட் தான். அந்த ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம்ல மெத்தட்ல வந்து மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, ஒரே ஆசிரியர் பாடம் எடுப்பாரு, அதே ஆசிரியர் தான் அந்த வருடம் முழுவதும் அந்த மாணவர்களுக்கான கல்வியை போதிப்பாரு. ஆனா அவருடைய அறிவை தாண்டி மாணவர்களுடைய தேடல் என்பது புத்தகத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனா இந்த கல்வி முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, யுஜிசி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குறைந்தபட்சம் ஒரு கல்லூரியிலயோ இல்ல பல்கலைக்கழகங்களோ படிக்க முடியக்கூடிய மாணவர்கள் 30% வந்து ஆன்லைன் கோர்ஸ் பண்ணணும், 70% தான் நீங்க ஆஃப்லைன்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்க செக்ஷன். அப்ப இந்த இடத்துல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு
அங்க வந்து குவாலிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய இக்னோவாக இருக்கட்டும், திறந்தவெளி பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அதே மாதிரி ஐஐடின்னு சொல்லக்கூடிய ஐஐடியினுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்கக்கூடிய இருக்கட்டும். அப்ப இந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிக திறமை வாய்ந்த ஆசிரியர்களுடைய அந்த டீச்சிங் வந்து அந்த குறிப்பிட்ட பாட பொருண்மையில பல்வேறு ஆசிரியர்கள் அதை எடுக்கும் போது அப்ப மாணவர்களுக்கு பல்வேறு விதமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப ஒரு ஆசிரியர்கிட்ட கிடைக்கக்கூடிய தகவல்களை விட பல குவாலிட்டியான ஆசிரியர்கிட்ட கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்பது மாணவருடைய அறிவினுடைய தளத்தை அறிவை விரிவுபடுத்துவதற்கான அது ஒரு களமாக இருக்கிறது அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு எப்பவும் வரக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கான அதிகமான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றது. அப்ப மாடர்னைசேஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து 66ல யார் சொல்லிடுறாங்க அப்படின்னா கோத்தாரியினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கல்விக்குழு அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது இவங்க இன்னொன்னு சொல்றாங்க, கல்வியில குறிப்பா நம்ம வந்து இப்ப செகண்டரி எஜுகேஷன்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற அடிப்படையில நம்ம பார்த்துட்டு. ஏன்னா கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் கல்வி தொடர்புடைய பல்வேறு எல்லா லெவல்லையும் சொல்லியிருக்காங்க. ஆனா செகண்டரி தான் நம்ம இங்க போக்கஸ் பண்றோம். இதுல இன்னொன்னு சொல்றாரு, இந்த செகண்டரி எஜுகேஷன் தொடர்புடையதுல இன்க்ளூசிவ் என்ன சொல்றாரு, அண்ட் மேக்கிங் இட்ஸ் மோர் இன்க்ளூசிவ் பிராக்டிக்கல் ரிலவென்ட் டு தி கண்ட்ரிஸ் சோசியோ எக்கனாமிக்கல் நீட்ஸ். நீங்க கல்வி கொடுக்கக்கூடியது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா பயிற்சி முறையாக, அதாவது பிராக்டிக்கலா இருக்கணும். சில கமிட்டிலாம் நம்ம ஏர்லியரா பார்த்துருக்கோம், 60% வந்து கண்டிப்பா பிராக்டிக்கல் நாலேஜஸ் இருக்கணும். சில கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இவங்களும் அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் சொல்லு, ஆனா பிராக்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கக்கூடிய கல்வி எப்படிப்பட்டதா இருக்கணும். நம்மளுடைய நாடு என்பது எப்படிப்பட்ட நாடு, இந்தியா என்பது ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு. அப்போ உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த திறன்களை மாணவர்கள் கல்வி நிலையங்களே பெற்று வரணும் அப்படின்றதான். அப்ப சோசியோ சமூக பொருளாதார தேவையினுடைய ஒரு இந்திய நாட்டினுடைய சமூக பொருளாதார தேவையினுடைய அடிப்படையில அந்த மாணவர்களுக்கு என்ன தகவல்கள் தேவையோ, என்ன பாடத்தை பற்றி அவர்கள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, என்ன ஸ்கில் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதன் அடிப்படையில அவங்களுக்கு பிராக்டிக்கலாக ரெலவெண்ட் சப்ஜெக்டை நீங்க கொடுக்கணும் அப்படின்றத இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த செகண்டரி எஜுகேஷன்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். செகண்டரி எஜுகேஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதனுடைய எப்படி நீங்க செகண்டரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது நிறைய கமிட்டி இதை ப்ரொபோசல் பண்றாங்க. ஆனா அந்த கமிஷன் ப்ரொபோஸ்டு a 10th +2 +3 சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் ஃபார் தி இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதாவது எப்போ வரைக்கும் அப் டு இந்த ப்ரெசன்ட் வரைக்கும், அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி என்பிஇ 2020 வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இது இந்த சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது எப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசி இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நியூ எஜுகேஷன் பாலிசி வச்சு பார்த்தா கூட 1986 கால்குலேஷன் வச்சுக்கிட்டா கூட இப்ப எத்தனை ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ரக்சரை இப்பதான் மாத்தி அமைச்சிருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி என்பிஇ 2020 தான் ஸ்ட்ரக்சர் மாறுது. இப்ப டிகிரி அப்படின்றது 4 இயர்ஸ் கோர்ஸ்க்கு போறாங்க. அந்த 4 இயர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குறிப்பா வந்து 3 இயர்ஸ்லயே நல்ல எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளெக்சிபிலிட்டியையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் தொடர்புடைய தகவலை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். என்பிஇ 2020 அப்படின்ற தலைப்புல என்ன மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்றத. அப்ப இந்த 10th +2 +3 சிஸ்டம் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கடுத்து 10ஆம் வகுப்புக்கு அடுத்து வரக்கூடிய 2 மேல்நிலை கல்வி படிச்சிருப்போம். அடுத்து வந்து 3 வருஷம் டிகிரி. ஸோ இதைத்தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுல வந்து 10 இயர்ஸ் ஆஃப் ஜென்ரல் எஜுகேஷன், இதுல வந்து பொதுக்கல்வியை நீங்க 10 ஆண்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 10 ஆண்டுகளையும் பிரிச்சு சொல்றாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 5 + 3 + 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப அதுலயே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்போ வந்து ஜென்ரல் எஜுகேஷன் டிவைடட் இன்டு 5 இயர்ஸ் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், தொடக்க கல்வி, 5 ஆண்டுகள் தொடக்க கல்வியையும், அடுத்து வந்து 3 ஆண்டுகள் 3 இயர்ஸ் ஆஃப் அப்பர் பிரைமரி அப்படின்றது 6th to 8th படிக்கக்கூடிய அந்த 3 ஆண்டுகள், அண்டு +2 இயர்ஸ் ஆஃப் லோயர் செகண்டரி. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் படிக்கிறோம். லோயர் செகண்டரின்னு சொன்னா செகண்டரியை வந்து லோயர் செகண்டரி ஹையர் செகண்டரின்னு பிரிக்கிறோம். லோயர் செகண்டரி அப்படின்னா 9th and 10th, ஹையர் செகண்டரினா 11th and 12th. அப்ப இந்த இடத்துல வந்து +2 இயர்ஸ் ஆஃப் லோயர் செகண்டரி அப்படின்னா 9th and 10th கிரேட பத்தி பேசுறாங்க. அப்ப டோட்டல் 10 இயர்ஸ் வந்துச்சா. அடுத்து 2 இயர்ஸ் ஃபார் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், மேல்நிலை கல்வி அவங்க படிப்பாங்க. அடுத்து 3 இயர்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அட் யூனிவர்சிட்டி லெவல் ஆர் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் லெவலில் படிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து யார் சொன்னா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் சொல்றாங்க, கமிட்டி சொல்றாங்க. அடுத்து ரொம்ப மிக முக்கியமானது, இன்றைய நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 கூட இந்த விஷயத்தை அதிகமாக எம்பசைஸ் பண்றாங்க. இந்த டைவர்சிபிகேஷன் அப்படின்றது வந்து
அதாவது கல்வி என்பது பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கும். பல நோக்கத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு சிங்கிள் கான்செப்டை மட்டுமே வச்சுட்டு போகக்கூடாது. பன்னோக்குத்தன்மையோடு கல்வியை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க. பல்நோக்கு முறையில மெத்தடாலஜில நீங்க கொண்டு போங்க கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து டைவர்சிஃபைடு அப்படின்றது வந்து ஏர்லியரா நிறைய கமிட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா கமிட்டியுமே இந்த விஷயத்தை எம்பசைஸ் பண்ணிட்டு வராங்க. இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இதை ரொம்ப எம்பசைஸ் பண்றாங்க. அதே மாதிரி கரிக்குலமே நான் சொல்லும்போது டைவர்சிஃபை கரிக்குலம் சொல்றாங்க. அப்படின்னா என்னது, பன்னோக்குத்தன்மை கொண்ட கரிக்குலத்தை நீங்க வச்சிருக்கணும். ஒரு சிங்கிள் விஷயத்தை நீங்க வைக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. த கமிஷன் எம்பசைஸ் த நீட் ஃபார் டைவர்சிஃபை courses at the secondary level to cater to the varied needs, interest and aptitude of the students. ஏன் இதை அவங்க சொல்றாங்க, இந்த கரிக்குலத்தை ஏன் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் கரிக்குலம் வந்து இல்ல கோர்சஸ் வந்து டைவர்சிஃபைடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பல்நோக்குத்தன்மை கொண்டதாக இருக்குன்னா, ஏன்னா வரக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு வரக்கூடிய மாணவருடைய தேவை, அவங்களுடைய நீட், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னா ஆப்டிடியூட் இருக்கு, ஆப்டிடியூட்ன்றது நடத்தை, ஆப்டிடியூட்ன்றது மனப்பான்மை. இந்த ஆப்டிடியூட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப மாணவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது, மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, மாணவர்களுடைய தேவை எப்படி இருக்கிறது. அப்ப அதனுடைய அடிப்படையில நீங்க கரிக்குலத்துல வந்து என்ன அப்படின்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணுங்க, அதை டைவர்ஸ்ஃபைடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இட் ப்ரொபோஸ்டு இன்க்ளூடிங் தி வொகேஷனல் எஜுகேஷன் ஸ்ட்ரீம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அலாங் சைட்ஸ் ஆஃப் அகடாமிக் ஸ்ட்ரீம் டு ரெடியூஸ் தி பர்டன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க. கோத்தாரி கமிஷன் என்ன சொல்றாங்க, வொகேஷனல் எஜுகேஷன் ஸ்ட்ரீம்ஸை நீங்க முக்கியமா கொடுங்க, அதோட அலாங் சைட்ஸ் அதோட சேர்த்து பேரலா என்ன கொடுங்க, அகடாமிக் ஸ்ட்ரீம் கொடுங்க, பொதுக்கல்வியும் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டு ரெடியூஸ் தி பேர்டன் ஆன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அவங்க ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரும்போது அங்க வந்து புதுசா ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேர்டனிங்கா இருக்கும். அதனால நீங்க இங்க இருந்தே கொஞ்சம் கொடுத்து அனுப்பும் போது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் ப்ரிப்பேர் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தி ஜாப் மார்க்கெட். அவங்க இப்ப முடிச்சு போகும்போது அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த கரிக்குலம் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒகேஷனலைசேஷன் அப்படின்றது வந்து பொதுவா சொல்லிட்டா இது வந்து தொழில் சார்ந்த கல்வி தான் சொல்றாங்க. த கோத்தாரி கமிஷன் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் என்ன சொல்றாங்க, ஒகேஷனலைசேஷன் ஆஃப் தி செகண்டரி எஜுகேஷன் டு டெவலப் தி ஸ்கில் ரிலவென்ட் டு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். பல்வேறு இண்டஸ்ட்ரீஸுக்கு தொழில் சாலைகளுக்கு நீங்க வந்து அவங்க அந்த தொழிற்சாலைகள், ஏன்னா இந்தியா வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நாடு. அப்ப அது தொடர்புடைய அந்த ஸ்கில் ரிலவெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதான் இவங்க சொல்றாங்க. The aim was to prepare the students to self-employment and skilled job after completing the secondary education. அப்ப செகண்டரி எஜுகேஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணி வெளியே போகும்போது அவங்களுக்கு வந்து சுய வேலை வாய்ப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். அப்படின்னா அந்த ஸ்கில்லோட ஜாப்புக்கு போறது மாதிரிக்கான திறன்களை அவங்களை வளப்படுத்தி அவங்களை அனுப்பணும் அப்படின்றது தான் இவங்க சொல்றாங்க. அடுத்து காமன் ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோன்னா, த கமிஷன் அட்வொகேட்டட் ஃபார் தி காமன் ஸ்கூல் சிஸ்டம். காமன் ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க. எது ரிலேட்டடா, செகண்டரி எஜுகேஷன் சொல்றேன். டு என்ஷூர் தட் ஆல் சில்ட்ரன்ஸ், எல்லா குழந்தைகளும் என்ன சொல்லணும்னு சொல்றாங்கன்னா, irrespective ஆஃப் their சோசியோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் ரிசீவ் ஆன் ஈக்குவல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சோசியோ அதாவது காமன் ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்னா இது ஏற்கனவே ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த சோசியல், அதாவது irrespective ஆஃப் சோசியோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட், எந்த விதமான சமூக பொருளாதார பின்னணியில இருந்து வரக்கூடிய அனைத்து வகையான குழந்தைகளுக்கும் ஒரே விதமான ஈக்குவல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இட் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் தி டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இதையும் கமிஷன் சொல்றாங்க. ஆனா தனி ஹெட்டிங்ல நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றதுலே படிக்கிறோம். அனைவருக்கும் சமமான கல்வி இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்கும், இனம், மொழி, ஜாதி, தேசம் இதெல்லாம் கடந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க ஏன் அப்படின்னா இட் எய்ம்ஸ், இதோட எய்ம் என்ன, இந்த காமன் ஸ்கூல் சிஸ்டத்தோட எய்ம் என்ன அப்படின்னா டு ரெடியூஸ் தி டிஸ்பார்ட்டிஸ்னா பாகுபாடு, வேறுபாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாகுபாடு இன் எஜுகேஷன், நீங்க கல்வியில வந்து எந்த விதமான பாகுபாடும் கொடுக்கக்கூடாது, டிஸ்பார்ட்டிஸ் கொடுக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. அதைத்தான் காமன் ஸ்கூல் சிஸ்டத்துல அவங்க சொல்றாங்க. அடுத்து கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ் வந்து எல்லாருமே மேக்சிமம் சொல்றாங்க, கரிக்குலத்தை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கமிஷன் ஜட்ஜஸ்டு தட் த கரிக்குலம் அட் த செகண்டரி லெவல் ஷுட் பி ப்ராட் பேஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன். ஆனா ப்ராட் பேஸ்ல நல்ல ஒரு ப்ராடா இருக்கணும், ஆனா அது பர்டிகுலர் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றது மாதிரியும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது ரொம்ப விரிவா இருக்கணும், ஆழமாவும் இருக்கணும் அப்படின்றது அதனுடைய அடிப்படை.
ஸோ அதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க? ஹியூமனிஸ்டிக் சப்ஜெக்ட், மனித நேயத்தை பத்தி சொல்லித்தரோம், சயின்ஸை பத்தி சொல்லித்தரோம், அறிவியலை பத்தி சொல்லி, மேத்தமெட்டிக்ஸ், கணிதம், ஆர்ட்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், சோசியல் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, SUPWனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. SUPW அப்படின்றது என்னது? சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க். சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையிலான ஒரு திறனை அவங்களுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்றதான் இது சொல்றாங்க. SUPW அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றத வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பிசிக்கல் எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி கரிக்குலமா நீங்க இருக்கணும் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஆனா பொதுவா வந்து ஜென்ரலாவே நம்ம வந்து விளையாட்டு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கல்வியாளர் மத்தியில என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விளையாட்டுக்கு போறக்கூடிய மாணவர்கள் ஏதோ தவறு பண்ணுவாங்க, அவங்க சரியானவங்க கிடையாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து கல்வியாளர் மத்தியிலே இருக்கு ஆக்சுவலி. அதாவது இந்த பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது இந்தியா போன்ற நாடுகள்ல தான் இப்படி நினைக்கிறாங்களே தவிர, இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்க எடுத்து நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாடுகள் எல்லாம் பார்த்தோன்னா இப்போ முக்கியமா வந்து வேர்ல்டு கப் ஆடக்கூடிய ஃபிஃபாவுடைய வேர்ல்டு கப் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய ப்ரொஃபைல ஃபுல்லா நீங்க போய் வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த ப்ரொஃபைல்ல பார்த்தோன்னா எல்லாமே ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனலிஸ்டா இருப்பாங்க. ஆனா இந்திய நாடுகள்ல தான் இந்த மாதிரி ஒரு ஒரு நிலையை நம்ம வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அதை பற்றி வந்து கல்வியாளர்கள் நிறைய பேசுவாங்க, பண்ணுவாங்க. ஆனா செயல்படுத்தும் போது அது வந்து கல்விக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, பொதுவா நீங்க எந்த அளவுக்கு மாணவர்கள் நீங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெல்த் கான்சியஸ்னஸ் வந்து எப்பொழுது குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஏர்லியரா பிரைமரி லெவல்லே கொண்டு வரோமோ, அந்த ஹெல்த் கான்சியஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப இவன் வந்து ஒரு உயர்கல்வியை படிச்சு நல்ல அறிவுள்ளவனா மாறி, தன்னுடைய சமுதாயத்திற்காக தன்னுடைய பணியை செய்யணும்னு இந்த அவனுடைய நாலேஜை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது, அவனுக்கு வந்து என்ன கிரானிக் டிசீஸ் வந்துருது. ஒபிசிட்டி, டயபெட்டிக்ஸ், கார்டியோவாஸ்குலர் தொடர்புடைய இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்துருது. அப்ப அவனால அடுத்து அவனுடைய ஹெல்த்துக்கு கான்சியஸ் கொடுக்குறானே தவிர, அவனுடைய வேலையில அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ எதிர்காலத்துல இந்தியாவினுடைய ப்ரொடக்டிவிட்டி நம்ம கூட்டணும் அப்படின்னு சொன்னா, ஒரு உடல் ரீதியாக இந்த கிராஸ் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் பாடியை நல்ல ஸ்ட்ரென்தனிங்கா வச்சிருக்கணும், ஃபிட்னஸா வச்சிருக்கணும். அந்த கான்சியஸ் வந்து ஹெல்த் கான்சியஸ் வந்து இந்தியாவில வரணும். நீங்க COVID-19 அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஃபிட்னஸா இருக்கக்கூடியவங்க யாருங்களுக்குமே ஒருவேளை இன்கேஸ் அந்த கோவிட் வைரஸ் வந்திருந்தா கூட அவங்களை ஈஸியா தாக்கியிருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் வந்து நுரையீரல் மண்டலம் என்பது மிகச் சிறப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க ரன் பண்ணும்போது அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால அவ்வளவு ஈஸியா வந்து அந்த வைரஸ் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணிருக்காது. இது இது மட்டும் இல்ல. நம்மளுக்கு எந்த விதமான எதிர்காலத்துல வரக்கூடிய நோய்கள் கூட நம்ம தடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இளம் சிறுவர்கள் இளம் சிறுவர்களையே நம்ம இங்க இருந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு போக வேண்டியது. ஸோ அப்ப அந்த ஹெல்த் கான்சியஸ்னஸ் அப்படின்றது கம்பல்சரியா உங்களுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து எல்லாருமே இன்சிஸ்ட் பண்றாங்க, NCERT சொல்றாங்க. ஆனா செயல்படுத்தும் போது அதுல வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்றது தான். ஸோ கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கிறதுல அடுத்து பார்த்தோன்னா எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் தேர்வு முறைகள்ல என்ன மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தேர்வு முறை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரோட் லேர்னிங்கா இருக்கக்கூடாது. ரோட் லேர்னிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மனப்பாடம் செய்து போய் எழுதுற மாதிரி ஒரு பாடமா இருக்கக்கூடாது. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் தொடர் மதிப்பீட்டு முறையை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். CCEன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. இந்த மெத்தடை தான் நம்ம செய்யணும் அப்படின்றது ப்ரீவியஸ்ல இந்தியா கமிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. The commissions recommended reducing the importance of external examination at the secondary level. எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த தேர்வு முறைகள்ல நீங்க வந்து செகண்டரி எஜுகேஷனை வந்து நீங்க என்ன பண்ணா ரெடியூஸ் பண்ணுங்க, குறைங்க, எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க, இட் ப்ரொபோஸ் தி கண்டினியூஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட். இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை கண்டினியூவா பாருங்க, இந்த மாணவருடைய வளர்ச்சியில் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டினியூஸ் தொடர் உள் மதிப்பீட்டை வந்து நீங்க பாருங்க, அசஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டு ப்ரொமோட் எ மாரல் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். அந்த மோர் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கோத்தாரி கமிஷன்ஸ் வந்து எந்த விதமான இது வேணாம்னு சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அதாவது ரோட் லேர்னிங் அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க வந்து நல்லா கண்டினியூவா வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்து லாங்குவேஜை பொறுத்தளவு கோத்தாரி கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து த கமிஷன்ஸ் ரெக்கமெண்டட் டு தி ட்ரையாங்குலர் லாங்குவேஜ் தான், மும்மொழி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மும்மொழி திட்டம் ஃபார்முலாவா இவங்களும் சொல்றாங்க. நிறைய கமிட்டி சொல்றாங்க, அதுல இவங்களும் ஒன் ஆஃப் தி கமிட்டி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது வெர்னாகுலர் லாங்குவேஜா இருக்கட்டும்,
இல்ல வந்து ரீஜனல் லாங்குவேஜஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மொழி. ஆக்சுவலா அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மொழிகள். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னா, தமிழ் என்பது முதன்மையான நம்மளுடைய மொழியாக இருக்கிறது. மதர் டங் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ மதர் டங்ன்ற தாய்மொழி. தாய்மொழியில தான் நம்ம கல்வியை கற்கணும் அப்படின்றது கமிட்டிஸே சொல்றாங்க. தாய்மொழியில கற்றாதான் மாணவர்கள் வந்து அறிவுஜீவிகளா மாறுவாங்க. அவங்களுக்கு வந்து தாய்மொழி வந்து ஒரு பாடத்தை வந்து அறிவியல் பாடத்தையோ, இல்ல மற்ற தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளையோ அவங்க தமிழ்ல படிக்கும்போது எளிமையாக அவங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஆங்கிலத்துல படிப்பதனுடைய புரிதல்ல இருக்கக்கூடியதை விட தாய்மொழியில கற்கக்கூடியது அவங்களுக்கு எளிதாக இருக்கும். அடுத்து போக போக ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது நீங்க கொண்டு வரணும். சில கமிட்டிஸ் என்ன சொல்றாங்க, செகண்ட் லாங்குவேஜா நீங்க இங்கிலீஷை கொண்டு வாங்க. செகண்ட் லாங்குவேஜ் கண்டிப்பா நீங்க படிங்க. ஏன்னா அது உலகளாவிய மொழி அப்படின்றது நம்ம சொல்றோம். அப்ப தேர்ட் லாங்குவேஜ் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதர் டங் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. செகண்ட் லாங்குவேஜ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி இஸ் ஏ நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழி. அதனால வந்து ஹிந்தியை நீங்க கொண்டு படிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆர் எனி ஒன் ஆஃப் தி மாடர்ன் லாங்குவேஜ். நீங்க இங்கிலீஷ் படிங்க. அப்படி இல்லைன்னா இப்ப பிரெஞ்சு லாங்குவேஜ் எல்லாம் பிரெஞ்சுக்கு வேலைக்கு போறவங்க பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த மொழிகள் தேவையினுடைய அடிப்படையில தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து வேலைக்கு எடுக்கிறதுனால அந்த மொழிகள் அடிப்படையில் நீங்க படிக்கலாம். ஆனா ஆங்கிலம் என்பது உலகளாவிய மொழி அப்படின்னா கண்டிப்பா அதை படிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்து டீச்சர் ட்ரைனிங் அண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். பொதுவாக எல்லா கமிட்டியுமே இதை பத்தி பேசுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னா டீச்சருக்கான நல்ல குவாலிட்டி இருக்கணும். இருந்தா தான் அவங்க போய் எடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க முடியாது. The commissions stressed the need to improve the quality of teachers at the secondary level. செகண்டரி லெவல்ல குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க, அதிகமான அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் ரெக்கமெண்டட் தி ரெகுலர் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ். இன்னைக்கு பார்த்தா ஹையர் எஜுகேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்க வந்து கேரியர் அட்வான்ஸ்மெண்ட், கேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரியர் அட்வான்ஸ்மெண்ட்ல அவங்களுடைய பே பிக்சேஷன் ஆகும் போது அப்போ வந்து ஒவ்வொரு என்ட்ரி லெவல் பிஹெச்டியோட உள்ள வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 ஆண்டுகள்ல அவங்களுக்கு ஒரு ஒரு கிரேடு இன்க்ரீஸ் ஆகும். அந்த கிரேடு இன்க்ரீஸ் ஆகும்போது இப்ப அசிஸ்டன்ட்ல வர்றாங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் வருவாங்க, அடுத்து அசோசியேட்னு வருவாங்க, அடுத்து ப்ரொஃபசர் கேட்டர்னு வருவாங்க. யூனிவர்சிட்டி அளவுல தான் இந்த ப்ரொஃபசர் கேட்டர். ஆனா அந்த ஸ்கேல் ஆஃப் பே வந்து காலேஜில் உள்ளவங்க வாங்குவாங்க. ஆனா பட் அந்த கிரேடுக்கு போக மாட்டாங்க. ப்ரொஃபசர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அசோசியேட்டோட நின்றோம். அசோசியேட் அந்த அதுக்கடுத்து அவங்க வந்து ப்ரொஃபசர், சீனியர் ப்ரொஃபசர் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து ஒவ்வொரு ப்ரொமோஷன்லயுமே வந்து மினிமம் வந்து இத்தனை ரெஃபரன்ஸ் கோர்ஸ் பண்ணணும், ஓரியன்டேஷன் கோர்ஸ் பண்ணணும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க, என்ட்ரி லெவல் பிஹெச்டி இருக்காருன்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸும் பண்ணிருக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் கோர்ஸ் பண்ணணும். அப்பனா தான் அவங்களுக்கு அந்த கேஸ்ல வந்து பிக்சேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மாதிரி இன் சர்வீஸ் ட்ரைனிங் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க ரெஃபரன்ஸ் கோர்ஸ் போகும்போது அன்னைக்கு அப்டேஷன் நாலேஜ் வந்து என்ன இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டு வரும்போது அதை உங்களுடைய மாணவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க தவிர அது ஏதோ கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து சம்பளம் உயர்த்துறாங்க அதனால நம்ம சும்மா போயிட்டு வருவோம், பொழுது கழிச்சுட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போகக்கூடிய ஆசிரியர் நிறைய இருக்காங்க. அந்த கோர்ஸ்ல போய் அன்னைக்கு அப்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம படிச்ச போது இருந்ததை விட இன்னைக்கு என்ன மாடர்ன், எப்படி எஜுகேஷன்ஸை வந்து மாணவர்களுக்கு கொண்டு வர, எந்த விதமான விஷயத்தை மாணவர்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்துல தான் அந்த கோர்சஸ் இருக்கும். இப்ப அது கூட நேரங்கள்லாம் குறைச்சிருக்காங்க. டைம்லாம் அந்த நாட்கள் எல்லாம் குறைச்சிருக்காங்க. அது மாதிரி இன் சர்வீஸ் நம்ம வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நோக்கமே என்ன? அப்டேஷன் பண்றதுதான். அடுத்து வந்து எம்பசைஸ் தி அப்கிரேடிங் தி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டினுடைய இதை வந்து அப்கிரேடிங் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து மெயினா பார்த்தோம் அப்படின்னா மாரல் அண்ட் சோசியல் எஜுகேஷன், ஒழுக்கம் மற்றும் சமூக கல்வி அப்படின்னு சொல்றாங்க. The commission recommended the incorporate the moral and social education. அதாவது ஒழுக்கம் மற்றும் சமூக கல்வியை நீங்க கொடுக்கணும். into கரிக்குலத்துல இருக்கணும். டு ப்ரொமோட் தி நேஷனல் இன்டகிரேஷன், கேரக்டர் பில்டிங் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எதுக்காக ஏன் வந்து ஒழுக்கம் மற்றும் சமூக கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அது முக்கியமானது. ஏன்னா ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியர் என்பவர் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்றது என்ன எப்படிப்பட்ட ஆசிரியரா இருப்பாரு அப்படின்னா, ஒரு ஆசிரியர் பல இடங்களுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ் பர்சனா போகலாம், பல இடங்கள்ல அவர் ஃபேமஸானவராக இருக்கலாம், நிறைய இடத்துல போய் லெக்சரர்ஸ் கொடுக்கலாம், டாக் கொடுக்கலாம். ஆனா அவர் வாங்கக்கூடிய சம்பளத்துல அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட கல்லூரியில அந்த குறிப்பிட்ட வகுப்பறையில அந்த மாணவர்களுக்கு அவர் கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லாம் அவர் தான் ஒரு நல்ல டீச்சர் நம்ம சொல்ல முடியும். நான் அங்க என்னைய கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க, நான் அங்கே போய் பாடம் எடுக்கிறேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நான் வகுப்பறையில் நான் வாங்குற சம்பளத்தை நான் பாடம் எடுக்கல அப்படின்னா நம்ம ஒரு குட் டீச்சர் கிடையாது. டீச்சருக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். முதல்ல நம்மளுடைய வகுப்பறையில நம்மளுடைய மாணவனுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கல்விக்கு அப்பாற்பட்டு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா நம்ம இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மாணவர்கள் வந்து நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி தான். நம்மகிட்ட வரக்கூடிய மாணவர்களை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய மாணவர் வேற இடத்துல படிக்கும்போது ஒரு கல்வி நிலையத்தில் படிக்கும்போது அந்த மாணவர் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு நம்ம விரும்புமா? பேரண்டா விரும்ப மாட்டோம். அப்ப நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதை சொல்லித் தரணும்? வகுப்பறைக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் நம்மளை நம்பிக்கை வகுப்பறைக்கு அனுப்புறாங்கன்னா ஆசிரியர் வந்து அவங்கள மானிட்டர் பண்ணணும், அவங்கள சரியான பாதையில அவங்கள வழி நடத்தணும்.
அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கணும். இப்ப வந்து டீச்சர் அப்படின்ற ஒரு டீச்சிங் அப்பாற்பட்டு ஒரு ஃபெசிலிட்டேட்டர், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஃபெசிலிட்டேட்டரா ஒரு மென்டரா தான் இருக்கும். ஆனா அது இன்னைக்கு கல்வி நிலையங்கள், நிறைய கல்வி நிலையங்கள்ல அது மாறலா போயிட்டு இருக்கு. அப்ப மாரல் அண்ட் சோசியல் எஜுகேஷன் இன்டு தி கரிக்குலம் எதுக்காக கொடுக்குறாங்க? டு ப்ரொமோட் தி சோசியல் இன்டகிரேஷன், சமூக ஒற்றுமை, தேச ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு, கேரக்டர் பில்டிங், நல்ல குணாதிசயங்களை பலப்படுத்துவதற்கு, அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்ல ஒரு குடிமகனாக அவனை கொண்டு வரும். அவ்வளவுதான். ஒரு நல்ல குடிமகன் வந்துட்டான் அப்படின்னா தேசம் வந்து வளர்ச்சிக்கு அவனுடைய பயன்பாடு. அப்ப இதெல்லாம் டெவலப் பண்ணணும், இன்டகிரேஷன் டெவலப் பண்ணணும், கேரக்டர் பில்டப் பண்ணணும். இதெல்லாம் என்னது? கல்வியை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஆசிரியர் ரோல் மாடல். ஆசிரியர் எப்படி இருக்கணும்? அது வழிதான். ஆசிரியர் வழியும் மாணவன வழிதான். அதே மாதிரி தான் போவான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். அது மாரல் அந்த சோசியல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எஜுகேஷன். சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எஜுகேஷன் கோத்தாரி கமிஷன் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பா நீங்க இந்த ரெண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து சயின்ஸ், இந்த இடத்துல சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பெருசாலும் கூட அறிவியலுக்கு அடிப்படையானது அப்படின்னு பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ்க்கு கணிதம் தான். கணிதத்துல இருந்து தான் மற்ற அறிவியல் பாடப்பிரிவுகள் எல்லாம் தொடங்குது. அப்ப த கோத்தாரி கமிஷன் பிளேஸ் ஏ ஸ்ட்ராங் எம்பசைஸ். இவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராங் எம்பசைஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் அட் த செகண்டரி லெவல். செகண்டரி லெவல்ல நீங்க கண்டிப்பா சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு வந்துடணும். லெவல் டு ப்ரொமோட் தி சயின்டிபிக் டெம்பர். சரியா? சயின்டிபிக்கான அந்த அறிவை விரிவுபடுத்துறதுக்கும் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா விமர்சன சிந்தனைன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் எதையுமே வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதை வந்து பல்வேறு முனைகள்ல நம்ம அதை ரேஷனலைஸ் திங்கிங் சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி பகுத்தறிவு சிந்தனைன்னு சொல்ற மாதிரி. ரேஷனலைஸ் திங்கிங்னா பகுத்தறிவு சிந்தனை. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், விவாத சிந்தனை வந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அது வளரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் குரூப் டிஸ்கஷன் இதெல்லாம் இப்ப இன்னைக்கு மாணவர்களுக்கு அது பயன்படுது. It is just making a science educational compulsory. சயின்ஸ் எஜுகேஷன் கம்பல்சரி அப்படின்றது கொண்டு வரணும். எப்ப? இன் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? கோத்தாரி கமிஷன். அடுத்து பார்த்தோன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்றது. சமூகத்துல அவங்களுடைய வந்து ஸ்கில் தொடர்புடைய அனுபவங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. இதோட அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். SUPW அப்படின்றது. இதை பத்தியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீவியஸ் இயர்லையும் இது கேட்டிருக்காங்க அப்படின்றதா. த கமிஷன்ஸ் இன்க்ளூட் த கான்செப்ட் ஆஃப் SUPW, அதாவது சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க். சமுதாயத்தில் பயனுள்ள வகையில் உற்பத்தி திறனை பலப்படுத்துவதற்கான ஒரு ஸ்கில் தான் SUPW அப்படின்னு சொல்றாங்க. வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் would engage in activity. எந்த விஷயத்துல என்கேஜ் இன் ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டியில என்கேஜா வச்சுக்கணும். தட் ஆர் சோசியலி பெனிஃபிஷியல் அண்ட் ஸ்கில் ஓரியன்டட். அப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸை எதுல எந்த ஆக்டிவிட்டிஸ்ல என்கேஜ் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க? அவங்கள சோசியலி பெனிஃபிட், சமூகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க, அதனாலதான் அது பேர் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. சோசியலி பெனிஃபிஷியலாகவும் இருக்கணும், சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும், அண்ட் ஸ்கில் ஓரியன்டாகவும் இருக்கணும். அதனாலதான் வார்த்தை வந்து ஸ்கில்ஸ் இருக்கு, ஸ்கில் ஓரியன்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, the aim was to develop a sense of dignity of the labor and practical skills. இதனுடைய மெயினான எய்ம் என்ன சொல்றாங்க? SUPW டிக்னிட்டி ஆஃப் தி லேபருக்கான அந்த அவங்களுக்கான அந்த உரிய மரியாதை கொடுக்கணும். இது வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், எந்த சிஸ்டமா இருக்கட்டும், மேல இடத்துல இருந்து கீழே வரைக்கும் தொடரும். சிஸ்டம் அப்படித்தான் ஒரு நிர்வாகம் அப்படின்னா, ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்குன்னா கலெக்டருக்கு கீழே வந்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க. அதிகாரிகள் கீழே அப்படியே வருவாங்க. யார் வரைக்கும் வருவாங்க? ஸ்வீப்பர் வரைக்கும் வருவாங்க. கீழே இருந்து மேல வரைக்கும் வருவாங்க. வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்பர் டு லோயர், லோயர் டு அப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு. கீழே இருந்து மேல இருப்பான், மேல இருந்து கேட்பான் அப்படின்னு. ஸோ இந்த சிஸ்டம் இல்லாம ஒரு செயல்பாட்டை நம்ம வந்து செய்யவே முடியாது. அப்ப அந்த சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா லேபர்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த ப்ராக்டிகல் ஸ்கில் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதான் SUPW சொல்றாங்க. அந்த எய்மா சொல்றாங்க. அடுத்து ரெடியூசிங் தி ட்ராப் அவுட் ரேட்ஸ். ட்ராப் அவுட் ரேட்ஸை நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ராப் அவுட் ரேட் அப்படின்னா இடைநிற்றல். பள்ளியில கல்லூரிகள்ல இடைநிற்றல் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சில மாணவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் இயர்ல வருவான் யூனிவர்சிட்டி வாங்குறதுக்கு, என்னடா படிக்குதுன்னா ஆறாவது செமஸ்டர்ல இருப்பான், ஆனா டிசி வாங்குறதுலாம் வந்து வருவான். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் நம்ம வந்து கல்வி நிலையங்களை தக்க வைக்கணும் அப்படின்றத. ரொம்ப ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது. எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இன்டேக் பண்றோமோ, எந்த அளவுக்கு என்ரோல்மெண்ட் வந்து UG டிகிரியில் நம்ம என்ரோல்மெண்ட் பண்றோமோ, UG டிகிரியை விட்டு வெளியில போகக்கூடிய அதே மாணவன் வந்து அதே அளவுல என்ன 40 பேர் நான் என்ட்ரி பண்ணிருக்கேன், 40 பேர் வெளியில போறான்னா டிகிரி முடிச்சு அப்படின்னா அங்கதான் வந்து சக்சஸ் இருக்கு. அப்ப அவன் படிக்க மாட்டேன் போறான், அவனுக்கு நம்மளுக்கு முறையா கைடன்ஸ் பண்ணணும். வரும்போது அப்பா நீ படி, இது பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி படிக்க வச்சுதான் நம்ம. அதுக்குதான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் கிளாஸ் ரூம் டீச்சிங், டீச்சர் மஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ் மாரல்
எஸ்பெஷலி டிசிப்ளின் அண்ட் ஆல்சோ டு கைட் அஸ் ஏ பேரண்ட்ஸ். அப்படி இருந்தா தான் நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சரா வர முடியும். அஸ் ஏ கவுன்சிலரா நீங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான் கொண்டு வரும். மாணவர்கள் என்பது இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, தவறு செய்யாத மாணவர்கள் கிடையவே கிடையாது. மாணவர்கள் வர்றாங்க, அவங்களை திருத்தி அவங்களை படிக்க வச்சு வெளியில அனுப்புறதான். ஒரு நல்ல கல்வி நிலையம் என்பது எப்படிப்பட்ட கல்வி நிலையமா இருக்கணும் அப்படின்னா, என்ரோல்மெண்ட் ஆகி வரக்கூடிய மாணவர் வகுப்பறையில ஒழுக்கமா இருந்து படிச்சு அவன் மார்க் எடுக்கிறவன்ட்ட, படிக்காம இருந்து அவன் இருக்கக்கூடிய மாணவர்களை அவனை படிக்க வைக்கிற அந்த திறமையான ஆசிரியர் அவனை படிக்க வச்சு அவனை டிகிரி முடிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில போய் இருக்கும்போது அவன் வாத்தியார் நினைப்பான். அப்ப அது மாதிரிக்கே பணிகளை நம்ம செய்யணுமே தவிர, அவனை டிசி கொடுத்து அனுப்புறது, இது பண்றது ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படின்றது வந்து ஒரு ஐடியலா அப்படின்றது ஆசிரியர் சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா வந்து இப்ப நான் ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கூட சில மாணவர்கள் படிக்கல அப்படின்னா, ஏன்னா பெர்சன்டேஜ் கேட்பாங்க, அதனால வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஏஹெச்எம்மா இருக்கும்போதும் சரி, அந்த டைம்ல எல்லாம் வந்து டிசி கொடுக்கறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். ஏன்னா மாணவர்கள் வந்து இதை முடிச்சுட்டு ஒரு 10th முடிச்சு போறான்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவான், இல்ல ஒரு போலீஸுக்கு போவான், ஏதோ ஒன்று போவான். அவனை வந்து நம்ம நிப்பாட்ட வேணாம், படிக்கட்டும். அப்படி எதெல்லாம் நம்ம எந்த பசங்களாம் நிப்பாட்டதுன்னு சொல்லணும்னா, அந்த மாணவனை பாஸ் பண்ணி நல்லா முடிச்சு போய் போலீஸ்ல நான் பார்த்திருக்கேன். பின்னாடி எல்லாம் போலீஸ்ல இருந்திருக்காங்க. நிறைய பேர் வெளிநாட்டுல போய் வேலைக்கு போயிருக்காங்க. எனக்கே போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த பசங்க எல்லாம். சோ அந்த மாதிரி இதை நம்ம இதுக்கு டிராப் அவுட்ஸே எந்த காலத்திலயும் நம்ம அலோ பண்ணும். த கமிஷன்ஸ் எய்ம் டு ரெடியூஸ் தி drop out rate in secondary school level by making educational more relevant. அப்ப நீங்க டிராப் அவுட் லெவல் நீங்க இருக்கணும் அப்படின்னா கற்றல்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், கற்றல்ல வந்து ஜாய்ஃபுல் லேர்னிங் சொல்றாங்க. ஜாய்ஃபுல் லேர்னிங் வகுப்பறைக்கு வரக்கூடிய மாணவர்கள் நீங்க புதுசா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஜாய்ஃபுல்னஸ் உருவாக்கும். எப்போதுமே நல்ல ஸ்கில்டு டீச்சர், நல்ல சக்சஸ்ஃபுல் டீச்சர், நல்ல டீச் பண்ணக்கூடிய டீச்சர் எந்த இடத்துலயும் சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்றத என்னுடைய வாழ்வியல நான் பல இடங்களை பார்த்திருக்கேன். என்னுடைய 20 ஆண்டு அரசு பணியில வந்து பல இடங்கள்ல நான் பணி புரிஞ்சிருக்கேன். பல்வேறு மாவட்டங்கள் நான் வேலை பார்த்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே எனக்கு கிடைச்ச கெய்னிங் என்ன அப்படின்னா, நல்ல டீச்சர் அங்கீகரிக்கப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு சிரமங்கள் நிறைய இருக்கும். அவங்களுக்கான பல்வேறு சாயங்களை அவங்க மேல பூசுவாங்க. ஆனா அந்த சாயங்களை எல்லாம் எதிர்த்து அந்த வேலையை நம்ம பார்த்தோம். வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். வேலை பார்க்காம சும்மா உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு எதிர்ப்பு வரவே வராது. அவர் நல்ல வாத்தியார்பா அப்படின்னு பேர் வரும். சரியா? மேக்கிங் எஜுகேஷன் அப்ப வந்து அந்த டீச்சிங் எப்படி இருக்கணும், மோர் ரிலவெண்டா இருக்கணும். மாணவர்களுக்கு பிராக்டிக்கலா சொல்லி தரணும். அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்கேஜா வச்சுக்கணும். ஃப்ரீயா இல்லாம எங்கேஜா வச்சுக்கிட்டு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டிராப் அவுட் ரேட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. கல்வியில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. இதை பத்தி நான் என்ன சொல்லிட்டேன், கல்வியில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். த கமிஷன் அட்வொகேட்டட் அவங்க எதை ஆதரிக்கிறாங்க, எதை பத்தி சொல்றாங்க, அட்வொகேட் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். எல்லோருக்கும் சமமான கல்வி. தெர் இஸ் நோ எனி டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் தி எந்த வகையிலையும் வேறுபாடு டிஸ்பார்ட்டிஸ் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது வந்து என்னதான் இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பாலினமா இருக்கட்டும், அதே மாதிரிக்கே வந்து மொழியா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், மாநிலமா இருக்கட்டும், இனமா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், ஜாதியா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லோருக்கும் ஒரே விதமான கல்வி முறையை கொண்டு வரணும் அப்படின்னு தான். எஸ்பெஷலி ஃபார் தி கேர்ள்ஸ், ரூரல் கிராமப்புறத்துல ஒரு மாணவர்களுக்கு ஒரு மாதிரிக்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரிக்க, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாதிரிக்க, அப்படிலாம் கிடையாது. த கேர்ள்ஸ், ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, சமூகத்துல பின்தங்கிய பகுதியில பின்தங்கிய மக்களுக்கான வாய்ப்பையும் நீங்க கொடுக்கணும் கல்வியில அப்படின்றது இவங்க சொல்றாங்க. இட் ரெக்கமெண்ட் த ஸ்காலர்ஷிப். இவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமிட்டி வந்து ஸ்காலர்ஷிப் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் கொடுங்க, அண்ட் மிட் டே மீல்ஸ் மதிய உணவு திட்டத்தை கொடுங்க. எதுக்காக? டு ப்ரொமோட் தி ரிட்டன்ஷன் அட் தி செகண்டரி லெவல். நீங்க வந்து உங்களுடைய அந்த செகண்டரி லெவல்ல மாணவர்களை தக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை எல்லாம் கொடுக்கறது கவர்மெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க? இதுக்குதான் கொடுக்குறாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம்னா கடந்த ஆண்டு கூட வந்து கல்வித்தொகை வாங்கல அப்படின்னா கவர்மெண்ட் கிரெடிட் கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அவன் மாணவர் பயன்பெற முடியல. அப்ப மாணவர்களை அழைச்சு மறுபடியும் அவங்களுக்கு அப்டேஷன் பண்ணுவது. இதெல்லாம் என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வியை தொடர வைப்பதற்காகத்தான் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்றது. ரிட்டன்ஷன் அவங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இதை செய்யறாங்க அப்படின்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு தேவையான விஷயங்கள் கல்வியை தாண்டி அவனுக்கு அரசு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாங்கி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல இருக்கணுமே தவிர, யாரோ ஒருத்தர் வாங்காம போறான் அவன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. அது தமிழ் புதல்வனா இருக்கட்டும், இல்ல பெண் கல்வி ஊக்குவிப்பதை இருக்கட்டும், அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ரோல் அங்க இருக்குது. ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியருடைய ரோல் இருக்கு. அங்க இருந்து டேட்டாவை வாங்கணும், அந்த வகுப்பு ஆசிரியர் இந்த கச்சோடிக்கு கொடுக்கணும், அந்த கச்சோடி மூலமா எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அந்த பிரத்யோகமா அந்த ஒரு திட்டத்துக்குன்னு ஒரு ஆசிரியர் பொறுப்பாசிரியர் அவருக்கு வரணும். அவருக்கு கொண்டு வந்து அவர் எல்லா டேட்டாஸும் அப்டேஷன் பண்ணி அவர் என்ன பண்ணணும், முதல்வர் கையில ஒப்படைக்கணும். ஆனா சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒண்ணுக்கு முன் மாறாதான் இருக்கும்.
அவங்க எல்லாத்துக்கும் பொறுப்புகள் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா எல்லா வேலையும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் தான் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் சில கல்லூரிகள்ல, சில பள்ளிகள்லாம் இருக்கு அப்படின்றத நிதர்சனமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இம்பாக்ட் ஆஃப் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் ஆன் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம படிச்சோம். அப்ப கோத்தாரி எஜுகேஷன் அப்படின்றது வந்து இந்த செகண்டரி எஜுகேஷன் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 1966ல கொடுக்கும்போது, அது அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதனால என்னென்ன விளைவுகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், என்னென்ன சந்திச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன அதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு, இம்பாக்ட் அல்லது எஃபெக்ட் விளைவு என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பாயிண்ட்ல பார்க்கணும். The 10th +2 +3 system was implemented across the country. இந்த கோத்தாரிக் எஜுகேஷன் கமிட்டி அடிப்படையில தான் வந்து இந்த 10th +2 +3 சிஸ்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் கோத்தாரி கமிஷனுடைய இம்பாக்ட். அடுத்து ஒகேஷனல் கோர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் அட் செகண்டரி ஸ்கூல்ஸ். செகண்டரி ஸ்கூல்ஸ்ல ஒகேஷனல் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு யாருடைய அறிக்கை அடிப்படை? The impact of the Kothari Education Commission. Then examination reforms and internal assessment gained the importance. இப்ப இந்த பிராக்டிக்கல் இன்டர்னல் அசஸ்மெண்ட் இதெல்லாம் வச்சுக்க முடியல. முதல்ல இன்டர்னல் அசஸ்மெண்ட்லாம் அதிகமா கிடையாது. அப்ப இந்த எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம் இருக்கட்டும், இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து யாரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அறிக்கை அடிப்படையில் கோத்தாரி எஜுகேஷன் ரிப்போர்ட் அடிப்படையில் செஞ்சிருக்காங்க. அடுத்து எம்பசைஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எஜுகேஷன் வாஸ் ஸ்ட்ரென்தன்ட். சயின்ஸா இருக்கட்டும், அறிவியல் பாடப்பிரிவு, கணித பாடப்பிரிவு சம்பந்தப்பட்டதை வந்து நீங்க வலிமைப்படுத்தணும். அதுக்கு எம்பசைஸ் அதிகமா வந்து செகண்டரி எஜுகேஷன்ல கொடுக்கணுன்றாங்க. இன்னைக்கு அதை அதிகப்படுத்துறதுக்கு கொடுக்கப்பட்டதுக்கும் இந்த கமிட்டியுடைய அறிக்கை தான் காரணம் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து த காமன் ஸ்கூல் சிஸ்டம் ஐடியா ப்ரொமோட் த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். காமன் ஸ்கூல் சிஸ்டம் அனைவருக்கும் ஒரே விதமான முறையிலான கல்வி அப்படின்றது வரும்போது எல்லோரும் ஒரே இடத்துல நம்ம அந்த கல்வி பயிலணும், நோ டிஸ்கிரிமினேட் இருக்கக்கூடாது, டிஸ்பார்ட்டிஸ் இருக்கக்கூடாது. அப்ப ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இந்த எம்பசைஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் எது மூலமா வந்திருக்கு அப்படின்னா இந்த கோத்தாரி எஜுகேஷன் கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கோத்தாரி எஜுகேஷனுடைய ரிப்போர்ட் அடிப்படையில நம்மளுக்கு என்ன விதமான செயல்பாடுகளை நம்ம செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்ற அடிப்படையில வரக்கூடிய இம்பாக்ட் இதையாவது தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த அடிப்படையில இந்த பதிவை நம்ம நிறைவு பண்ணிக்கிறோம். தொடர்ச்சியாக யூனிட் 1ல பல்வேறு விதமான கமிட்டிகள் எப்படி அமைச்சிருக்காங்க, அந்த கமிட்டி பற்றியான அந்த அறிக்கைகள் பற்றியான விரிவான தகவல்களை நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லையுமே நம்ம பார்க்க இருக்கிறோம். எனவே தொடர்ந்து சப்ஜெக்ட் கவனிங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க என்று கூறி இன்றைய அமர்வை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.